உணவு, நன்மக்கள், பொறுமை, இனிமை, துணிவு, நீண்ட ஆயுள் என்று சொல்லக்கூடிய 16 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும். அன்னத்துவி அணைச்ச மலரெடுத்து சின்ன இடை என சித்தரித்த மெல்லிலையே, மின்னல் கொடியே, விளைமதியா ரத்தினமே, மூடத்தனத்தை மணிநாற்ற வீசுகின்ற காடு மணக்க வந்த கற்பூர பெட்டகமே, கற்பூர பெட்டகமே. பெண்கள் நாயகம் என கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதை ஏற்று சொல்லுக்கணுங்க. உங்களை பற்றி விசாரிக்க நினைக்கிறேன், விசாரிக்கலாமா? நீங்க உணர்ச்சி வசப்படுற சாமியார், உங்கள்ட்ட என்னத்தான் நான் பேச என்ன செய்யணும்? எவ்வளவு நேரம் ஆகி போச்சு பாருங்க. உணர்ச்சி ஒன்று இருந்தால்தான் அவன் உருவத்திலே வாழலாம். உங்களுக்கெல்லாம் இருக்கலாமா? கண்ணுக்கு உணர்ச்சி இருக்குமா? இல்ல சாமி, உங்களுக்கு சாமியார், உங்களுக்கு எதுக்கு உணர்ச்சி வந்து என்ன பண்ண போறீங்க? என்ன இப்படி சொல்றீங்க? எதுக்கு இப்படி வரணும் உங்களுக்கு? அம்மா அந்த சங்குன்னு வந்துருச்சே, அந்த இப்ப நேரம் ஆகி போச்சு. அந்த கிண்ணு வந்துருவாரு, நான் என்ன பண்ணுவேன்? அந்த பேச முடியாம போயிருப்பேன். அந்த உணர்ச்சிக்குள்ள நான் வரல. புத்தி என்று சொல்லக்கூடிய உணர்ச்சி இருக்கணும். புத்திக்கெல்லாம் உணர்ச்சி பக்தி இருக்கு. பக்தி தான் சிறந்தது. ஆனா பக்தியை விட புத்தி அதிகமா இருந்தா தான் பகவான் பெரிதா, பக்தன் பெரிதா அப்படின்னு சொன்னா பக்தன் தான் பெரிது. ஏன்னா பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ கரியமாள் உந்தியில் வந்தோம், கரியமாளோ அலைகடல் துயிலோன், அலைகடலோ குறுமணி அங்கையில் அடக்கம், குறுமணியோ கலசத்தில் வந்தோம், கலசமோ புவியில் சிறுமன், புவியோ உமையவள் திருவரல் மோதிரம், உமையோ இறைவர் பாகத்து ஒடுக்கம், இறைவரோ தொண்டர் பாகத்துள் ஒடுக்கம்னா அப்ப எல்லா இறைவனும் தொண்டருக்குள் அடக்கம். உங்க மனசுக்குள்ள இறைவனே ஒடுக்கமாகியிருக்கார். ஓம் நமோ நாராயணாய நமக இந்த மந்திரத்தை சொன்னா பொறுமையின் பொக்கிஷம். நீங்க உங்களுக்கு போய் இப்படி சண்டாமா வருது, என்ன விசாரிக்கணும்னு சொல்றீங்களே, என்ன விதமான விசாரணை? இம்மென்ற 700 ஆம் என்றால் 1000 வரும். சும்மா இருந்தாலும் இருப்பேன், எழுந்தேன் என்றால் பெரும் கால மேகம் போல். மேகங்கள் எப்படி கார்த்திகை மாத்தையில கருக்கின்ற இடமெல்லாம் மழை பொழிகிறதோ அது போல பேசாம கவியிலே குற்றங்கள் இருந்தால் காதை அறுத்து விடுவார். அப்ப பேசாம போனாலும் போவேன். பேச ஆரம்பிச்சுட்டேன்னா ஐயோ எனக்கு தெரியும், பேச ஆரம்பிச்சுட்டா விடியறது கூட தெரியாது. அப்ப என்ன காரணம்? அடுத்த ஆளுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டேன். என்ன எனக்கு தெரியும், நாங்களாம் முடிக்கிட்டு வந்தா எங்க இல்லைன்னா இல்ல என்ன விசாரிக்கிறீங்க? என்ன பத்தி? உங்களை பத்தி உங்க பேரை கேட்கலாம் ஆசைப்படுறேன். கேளுங்க. என் பேர் வள்ளி, அவ்வளவுதான். ஆமா. உங்க எதுக்காக வந்திருக்கீங்க? உங்க எதுக்காக வந்திருக்கிறீங்க? இப்படி எல்லாம் விட்டுட்டு போக மாட்டேனா? நீங்க முறையோட ஒரு நாள் நான் சொல்லியிருக்கோம். அவர் வேற 1 லட்ச ரூபாய் பந்தயம் கட்டிருக்காரு. எல்லாத்தையும் வீணாக்கி விடாதீங்க, முறையா கேளுங்க. எக்குளத்திலே உதித்தாய், எக்குளத்திலே உதித்தாய், இத்தருணத்தில் புகழாய் அம்மா. எக்குளத்திலே உதித்தாய், இத்தருணத்தில் புகழாய் அம்மா. உங்களுக்கு நடந்தது தெரியும், நடக்க போவது தெரியும், நடந்து முடிச்சதும் தெரியும். அப்ப நடுவுல மொட்டையை என் பேரை கேட்காம கதையும் பாட்டு பாடுறீங்கல்ல, விட்டுவிட்டு தாவி அந்தரத்துக்கு போனீங்கன்னா நான் முறையோட வர்றேன். அப்படி கேளுங்க. எத்தனை பேருக்கு பாப்பாங்க, அதுக்கு பதில் சொல்லுதுன்னு நினைக்க மாட்டாங்க. அண்ணன் சொன்னா தெரியுமா? என்ன சொன்னாரு? என் தங்கச்சி தான் வள்ளினா. சரி சரி, இப்ப பேர் தான் தெரியுமே, அடுத்து என்ன வேலைக்கு வந்திருக்கேன்னு அப்படி தாண்டி சமாளிக்க தெரிஞ்ச ஒண்ணுமே பேச முடியாது. சமாளிக்க தெரிஞ்சவர் அப்படி, அதனால உங்கள்ட்ட பேச முடியாது. உள்ளபடி நான் சொல்றேன். உள்ளதை எல்லாம் சாமி, அதை என்ன உள்ளதை உள்ளபடின்னு சொல்றீங்களே. ஆமா,
அது என்ன உள்ளபடி? உள்ளபடி அதுக்கு பின்னாடி விளக்குனா உள்ளதை உள்ளபடி சொல்ல வந்தேன். நீ கண்டபடி இப்படி நீ பேசலாகுமோ, கண்டபடி இப்படி நீ பேசலாகுமோ, அந்த உள்ளபடி நான் சொல்ல வந்திருக்கேன். அந்த சம்பந்தமே இல்லாம நான் பேசிக்கிட்டு இங்க உள்ளபடி அழக விடாம பண்ணிடாதீங்க சாமி. உள்ளபடி நிச்சயமாக படி அழைப்பாரு. சரி, என் பாட்டை அழைப்பார், சிவபெருமான் அழைப்பார். பாட்டை அழைப்பார், பாட்டை அழைப்பார். வீட்டுல உட்காந்துருக்க வேண்டியதானே? யாரு? ஏன் முருகனை கும்பிடுறவ? நான் முருகன் அழைப்பார் வீட்டுல உட்காந்துருந்தா எனக்கு கொட்டுமா? நம்ம முயற்சி கொஞ்சமாவது வேணும். அம்மா குண்டு முத்து குப்பையில கிடந்த வருத்தம் வராதா? அதனால நீங்க ஒரு முத்து அத போய் கஷ்டப்பட கிடைக்க எடுத்து கொண்டு வரணும். கோபுரத்துல வைக்கலாம்னு நான் வந்திருக்கேன். அப்படியே சாமி? ஆமா. எப்படி எப்படி கோபுரம்? பருவ காலத்தை சுவாமி அப்படி சொல்லக்கூடாது. தாங்கள் எப்படி சொல்லலாமா? ஆமா, தங்களை படைத்தது, என்னை படைத்தது, ஆனானப்பட்ட ஈசனையே மாடனாக, கோடனாக, பேயனாக, பித்தனாக ஆட்டி படைத்தது விதி. இப்படிப்பட்ட விதி என்பது சாதாரணம் அல்ல. ஏன்னா ராமபிரானே சொல்லி இருக்கிறார், நதியின் பிள்ளை என்று நறுமுணல் உண்மையற்று, மதியின் பிள்ளை என்று பயந்து நம்மை பிறந்தால், மதியின் பிள்ளை என்று மகன் பிள்ளை என்று மைந்த விதியின் பிள்ளை எதிர்க்கேன் வெகுண்டல்தான் ராமபிரான் தன்னுடைய தம்பி ஆகிய லட்சுமணனை பார்த்து சொல்லியிருக்கார். அப்ப பிறந்த உடனேயே அதை பிராட்டி இட்டமுடன் எந்தலையில் என்னபடி என்று எழுதிவிட்ட சுவனன் செத்து விட்டானோ, முட்டை முட்டை பஞ்சமே ஆனாலும் பாரம் அவனுக்கே நெஞ்சே அஞ்சாதுன்னு பாடினான். புரியுதுங்களா? அப்போ விதியை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம். ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பிறந்தது விதி, இடையில் ஆடிக்கொண்டிருப்பது மதி, கடைசியில் இறப்பதும் விதி. எப்படி பிறக்கிறானோ அப்படியே போய் சேருவதுதான் விதி. ஆகையினால விதியின் வசத்தில் சிக்கி கட்டுண்டு எல்லாரும் கஷ்டப்பட்டவர்களே தான், நீங்க உள்பட. அன்பளிப்பு கொடுத்து அண்ணன் பேர் என்ன? ஒரு பேரு இல்ல பேரு பஞ்சமட்டி விஸ்வநாதன். பஞ்சம்பட்டியை சேர்ந்த விஸ்வநாதன் அவர்கள் எனக்காக 100 ரூபாய் அன்பளிப்பாக கழுத்துக்கு உறவுப்படுத்தியிருக்கிறார். அன்னார் அவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் கலைக்குழுவின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. ஐயப்பன் பாடல் கண்டிப்பா நாங்க வந்து பாடுவோம். கிருஷ்ணன் பாடல் பாட சொல்லியிருந்தார். பஞ்சம்பட்டியை சேர்ந்த அண்ணா அவர்கள் உங்களுக்கு கொடுத்தது ரொம்ப இப்பதான் நான் எதுக்காக கொடுத்தான்னு நினைக்கிறேன். அன்பளிப்பு பக்தி பாடல்கள் நிறைய. உங்க மேல ஒரு சின்ன ஒரு வருத்தம் என்னன்னா, நிறைய பக்தி பாடல் பாடுவாரே, எனக்கு அதெல்லாம் போச்சேன்னு வருத்தப்பட்டேன். அதுக்கு காலங்கள் மாறினால நானும் கொஞ்சம் மாறி நின்றுட்டேன். வேற காலங்கள் மாறலாம், நீங்க மாறக்கூடாது. காலத்தையே மாற்றினாலும் மாற்றாமல் இருக்கக்கூடிய ஒரு சமுதாய சீர்திருத்தவாதி நீங்க. நான் என்ன எதுக்கா சொல்ல வரேன் அப்படின்னா, உங்க பஞ்சம் அனைத்தும் நல்ல 5 மனமும் நல்ல பஞ்சம், அந்த 5 மனம் என்று சொல்லக்கூடிய அந்த 5 மனமும் நன்றாக இருக்கிறது. பஞ்ச மனமும் நன்றாக இருக்கிறது நான் நினைக்கிறேன். ஆனா இப்பதான் உங்க மனமெல்லாம் கோணலா இருக்குன்னு இப்பதான் எனக்கு தெரியும். அரும்பு கோணல் அதுதான் சொல்லியிருக்காரு. அம்மா 100 ரூபாய் உனக்கு அன்பளிப்பா கொடுத்து யாரு சொல்றது கேளு, உன் மனசு வந்து மாறி சாமி. சாமி ரொம்ப நன்றி, ஞாபகப்படுத்திட்டீங்க. எனக்காவது இங்க வந்து கொடுத்தாரு, உங்களுக்கு உள்ளே கொடுத்து ஒழுங்கா போயிட்டு ஒழுங்கா பாடிட்டு ஒழுங்கா பேசிட்டு வா வள்ளி பிள்ளைன்னு சொல்லி கொடுத்துருவோம். எதுக்குள்ள கொடுத்தாரு நீங்க பாத்தியா? ஏமா எனக்குள்ள கொடுத்து சாமி உங்களுக்குள்ளேயே கொடுத்துட்டாரு அவரு. அதை நான் பார்த்தேன். அது நான் நேசிப்பவன். எனக்குள் என் எனக்குள்ள எப்படி என் பாட்டனை வைத்திருக்கிறனோ அதே போல் எனக்குள்ளேயும் விஸ்வநாதனை வைத்திருக்கிறேன். அதனாலதான் கொட்டையை போட்டிருக்கிறேன். பேசுறாரு பாருங்க, கொட்டையை போட்டிருக்கேன். சரி, ஏன் சொல்றேன், விசுவாசமாக இருப்பவர்கள் விஸ்வநாதனை மறக்க போவதில்லை. ஆகையினால அதே விஸ்வநாதன் விஸ்வரூபம் எடுத்தவனு ஒரு இடத்துல உண்டு. அது ஒரு இடத்துல மட்டுமா, எத்தனை இடத்துல எடுத்திருக்கிறாரு? எங்க அவருக்கு ஆபத்து வருகிறதோ அங்கெல்லாம் எடுத்திருக்காரு. அவருக்கு ஆபத்து இல்ல, ஆபத்தில் சிக்கிக் கொண்டவன் மமதியில் இருக்க
இருக்கின்றவன் எல்லாத்தையும் அழித்து விடலாம் என்ற அகங்காரம் கொண்டவனை அழிக்க வேண்டும் அல்லது உணர்த்த வேண்டும் என்பதற்காக சூரியன் இருக்கிறார். உண்மைதான். யார் ஒருவர் எழுதுகிறார்களோ அவர்களுக்கு புத்தி புகட்டுவதே கடவுளுடைய தன்மை. அது ஒரு பக்கம் இருக்கட்டா. சரி. ஆனா நீங்க சொன்னீங்க அழகா விதிதான் பெரிதென்று. ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுகிறேன். விதியும் மதியும் ஒன்றுதான். நீங்க அழகா கவி நிறைய பேசுனீங்க, ஒரே ஒரு கவி மட்டும் பேசுகிறேன். ஏன்னா சிவாய நமவோம் என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. அதுவே உபாயமாகும். மற்றதெல்லாம் விதியே மதியாகி பிறப்பு வளர்வது இறப்பு. இது வித்து அர்த்தம். விதிக்கு அப்பாற்பட்டது வித்து. இப்ப ஒரு நெல்லை போட்டோம்னா எத்தனை நெல் வந்து காய்க்கும்? ஒரு 10 நெல் காய்க்குமா? கல்ல ஒண்ணுதான் போடுவோம். அதுல பிஞ்சு முளைத்து எவ்வளவு? ஒரு 10 பிஞ்சு வச்சு 10 கல்ல கொடுக்கும். இது வித்துன்னு பேர். அதுபோல விதி என்பது எது நல்லது எது கெட்டது அப்படி என்று நினைத்து வாழ்வது மதி. எது சரி, அது உதாரணமா மிருதங்கம் இருக்கிறது. இந்த மிருதங்கம் என்பது விதி. அது அவ்வாட்டில் இருக்கும். இது ஆதி தாளமா இல்ல பூதி தாளமான்னு போய் சிந்திச்சு வாசிக்கணும்னா அதுக்கு மதி வேணும். அப்ப விதியும் மதியும் தனியாக இருந்தால் இப்ப ஏதாவது சத்தம் கேட்குதா? உங்க மதி அமைதியாக இருக்கிறது. அப்ப விதியும் அமைதியாகத்தான் இருக்கிறது. அப்ப விதியும் மதியும் ஒன்று சேர்ந்தால் தான் சத்தம் கேட்கும், இல்லைன்னா சத்தம் வராது. அதுபோல விதியும் மதியும் ஒண்ணுதான். இப்ப 2 பேத்துக்கும் சுதி முக்கியம். அந்த சுதியோடு உங்களுக்கு ஒரு புருஷனை பார்த்துருக்கேன். நீங்க அருமையா பேசுறீங்க. என்னன்னு நீங்க தெளிவான ஆளு. நீங்க பச்சை தண்ணியில வெண்ணெய் எடுக்கிறவர் எனக்கு தெரியும். இல்லைன்னா இப்படிலாம் வந்து போக முடியுமா? இல்ல சாமி, உலகத்தை சுத்த முடியுமா? இப்ப உலகத்துல எத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்கள்? 140 தாண்டி. ஆமா. அத்தனை கோடி மக்களும் இங்க வந்து வாசிக்க முடியுமா? அது முடியாது. உங்கள மாதிரி பாட முடியுமா? இல்ல அவங்கள மாதிரி செய்ய முடியுமா? இவங்கள மாதிரி ஒளிவரிக்க அமைக்க முடியுமா? என்னைய மாதிரி வெள்ளைய வைக்க முடியுமா? யாரு வர வேண்டும் என்று விதி இருக்கிறதோ அவர்கள் தான் வர முடியும். எது செய்ய முடியாது என்று இருக்கிறதோ அதுவே விதி. முடியும் என்பதெல்லாம் மதி. இதெல்லாம் செய்ய முடியும். மனசு வச்சா எதுல வேணாலும் சத்தம் வர வைக்கலாம். ஒரு கொட்டாங்குச்சி எடுத்து அதுல ஒரு வயரை மாட்டி பாருங்க கிங்கின்னா அதுல கிண்டாரக்காரங்களுக்கு பேரு. அப்ப டொயின் டொயின் சத்தம் வருது இல்ல, அந்த சத்தம் வரணுங்கிறது மனசையும் பார்த்து செய்யறது. மனசு வச்சு செஞ்சா செய்ய முடியும், அது மதி. செய்ய முடியாது அப்படிங்கிறது கறந்த பால் மடி புகாது, உடைந்த தேங்காய் ஒன்று சேராது. இப்ப எது முடியாது முடியாது மறுபடியும் பிழைக்க வைக்க முடியாது. இல்ல சாமி, பஞ்சபூதங்களுக்குள் கட்டுப்பட்டது நீங்கள் உள்பட நான் உள்பட எல்லாமே இறைவன் நினைத்தால் விதி என்று இது இப்படித்தான் அழிய வேண்டும் என்று இருந்தால் எல்லாமே அழிந்து விடும். அந்த விதிக்கே அப்பாற்பட்டவன் நடத்தி காட்டினவன் அந்த மதியே விதியாகிவிடும். பார்த்துக்கொள்ளுங்கள். சத்தியவான் மனைவி சத்தியவனாகப்பட்டவன் ஒரு வருடத்துக்குள்ளே இறக்க வேண்டும் என்பது விதி. சரி. ஆனால் அந்த விதியை மாற்றி இறந்தவனை மறுபடியும் பிழைக்க வைத்து சிரஞ்சீவி பட்டமாக வாழ வைத்தவன் அடியேன். ஏதை நான் சொல்றேன் அப்படின்னா, விதியும் மதியும் வெல்லக்கூடிய தன்மை எனக்கு இருக்கிறது. இந்த உலகத்துல செத்தவன் பிழைச்சிருக்கானா? ஆனா செத்தவனை பிழைக்க வச்சவன் நாரத. அப்பேற்பட்டவன் சொல்லு பழுதாகுமா? அதனாலதான் உங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்கேன். அப்படியா? யாரு தெரியுமா? மாப்பிள்ளை பார்த்திருக்கீங்களா? ஆமா சுவாமி, கந்தன். முருகன் திருமால் மருகன் பெருமை. ஏரி மயிலேறி விளையாடு முகம் ஒன்று
மங்கையை மனம் அந்த முகம் மங்கையை மனம் அந்த முகம் ஆறு முகமான பொருள் வேண்டும் ஆதி அருணாச்சலம் ஆதி அருணாச்சலம் அவர் பெருமாளே அப்படின்னு அவருடைய பெருமையை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். பிரமனுக்கு ஆறுதலை சரி, ஆனா முருகனுக்கு தான் ஆறுதலை. அந்த ஆறுதலை முருகனை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆறுதல் வழங்கக்கூடியவர் ஆறுதலை படைத்த ஆறுமுக பெருமான். அப்ப அவனை திருமணம் செய்தால் உன் வாழ்க்கையே ஆறுதலையாக இருக்குமே. ஆமா இல்ல சாமி, இது வந்து வாழ்க்கை பிரச்சனை. என்னுடைய கடவுள் நான் கும்பிட்டு வணங்கக்கூடிய என்னுடைய தெய்வம், அந்த தெய்வத்தை தான் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுனாங்க. பாத்திர மருந்து பிச்சை போடணும், போத்திர மருந்து புண்ணை எடுக்கணும். தரத்திற்கு தகுந்தாறு போல ஒரு வரன் தேடணும். தரத்திற்கு வந்து மீறி போனாலும் சங்கடம், தரத்திற்கு குறைவாக வந்தாலும் சங்கடம். ஆகையினால தரத்தோட என் வசதிக்கு தகுந்த மாதிரி நான் போலான்னு நீங்க கொண்டு போய் அவரோட சேர்த்து வைக்கலன்னு நினைக்காதீங்க. எனக்கு அது இஷ்டம் இல்லை. உங்களுடைய பாத்திரமும் தரமும் உங்களுக்கு தெரியல, அதை தெரிஞ்சதுனாலதான் உங்களை பார்க்கணும். தன்னைத்தானே உணர்பவன் மனிதன். இப்ப நான் மனுஷனா பிறந்திருக்கேன். தன்னைத்தானே உணரும் காலம் வரும் பொழுது நான் இருக்கக்கூடிய இடம் வேறு தங்களுடைய ஆசீர்வாதம். அப்படி காலம் வரும் என்று ஒருவன் வேலையே செய்யாமல் இருந்தால் அந்த காலத்தை எட்ட முடியுமா? எட்ட முடியாது. அப்ப வேலையும் செய்யணும். சரி, காலம் பின்னாடி இருக்கிறது. நான் சொல்ற வேலை, நான் சொல்லக்கூடிய வேலையை செஞ்சாதான் நீ வேலை அடைய முடியும். அப்படியா சாமி? என்ன வேலை செய்யணும்? முருகனை திருமணம் பண்ணணும், அவ்வளவுதான். ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சா என்ன இல்ல சாமி, உங்களுக்கு 52 மனைவி. சரி, கடைசி வரைக்கும் வச்சு வாழ முடிஞ்சதா? முடியல. 3 மனிதனா நீங்களே ஆகல. அறையும் விட்டு சாமியாட்டு கட்டைத்திட்டு வந்தீங்க. இந்த உலகத்துல எதுவுமே முழுமை கிடையாது. சரி, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் காலம். சரி, சந்திரனுக்கு 27 மனைவிகள். இதுல 27 நட்சத்திரங்களாக மாறினார். அந்த 27 நட்சத்திரம் ரோகிணி ரொம்ப அழகா இருந்தாரு சொல்லி அவன் மேல மட்டும் பாசத்தை காட்டினான். அவன் பொழப்பு என்னாச்சு? பாதி 16 களையும் அழிய கிடவா என்று தச்சன் ஜாபம் கொடுத்தாருல்ல. 15 நாள் வளர்ந்து 15 நாள் தேர்ந்து ஒரு நாள் வந்து முழுமையாக இருளாக அடைந்து அது சிவபெருமான் கொடுத்தவர். அது வரம். அதனாலதான் வந்து ஞாபகத்துக்கு சிவபெருமான் தலையிலே சந்திரனை சூடி இருக்கிறார் இல்லைங்களா? அப்போ சிவபெருமானுக்கு மட்டும் மனைவி இல்லையா? ஒரு மனைவி தானே? 2 இருக்குல்ல. பஞ்சகம் தானே? எதுக்கு? யாரும் ஒன்னோட இருக்க மாட்டியா? அம்மா, ஒண்ணு இருந்தா சரி வராது, முடியாது. பாதி கொடுத்தாரு. சரி, எழுந்து வர வச்சு விட்டாரு. ஆனா கங்கையை தூக்கி மசுருக்கு அடக்கினா பாரு. என்னதான் இருந்தாலும் பெண்கள் மசுருக்குள் அடக்கம் என்று சிவபெருமான் தூக்கி சடாமகுடம் என்று சொல்லக்கூடிய மசுருக்குள் அடக்கி வச்சுட்டால. பொம்பளை அதுக்குள்ள அடக்கம்ங்கிறாங்க. உங்க புத்தி அவர் எப்படி போகும்? என்ன அவர் எப்படி பிறந்தவர்? அவர் என்ன உருவம்? அவர் ஜோதி உருவம். ஒரு நாளை தாங்க முடியல. பொம்பளை மேல உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமா விடணும். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா குளிரும். இது புத்தி கட்டு பத்தி போய் உட்காந்து அந்த ஆள்கிட்ட கேளுங்க. அப்ப சூட்டை தணிக்கிறது பொம்பளை தான் அப்படின்னு. இது உங்களுக்கு நிறைய ஆளு எப்படி அழகிங்க உங்களுக்கு தனிஞ்சிருச்சானே எனக்கு தெரியல. இப்ப என்னமோ நீங்களும் ஆர்வத்துல திடுற மாதிரி இருக்குது. அந்த ஆளையை கிளப்பிட்டு அந்த ஆள் ஆர்வத்துல கிளம்பிட்டாருன்னா அப்புறம் எப்படி பக்தர்கள் எல்லாம் போய் சொல்றேன்னா, அவன் என்ன மாநாடம் அழுவாடு மன்னாதி பூதமோடு விண்ணாதி அண்டம் நீ மறை 4 அடிமுடியும் நீ மதியும் நீ ரவியும் நீ அனலும் நீ புனலும் நீ. அனலும் அவனா, புனல்னா தண்ணீர் கருத்தான், தண்ணீர் அவன் தான், அவன் தான், விண்ணும் அவன் தான், மண்ணும் அவன் தான். அப்பேற்பட்டவன் எல்லாமே அவனுக்குள் அடக்கான். ஆனா அவனுக்கு சூடு அதிகமா இருக்கு, அதை தணிக்கிறதுக்கு தான் வந்திருக்கான்னு சொல்லி வச்சீங்களா? அதை நினைச்சா சந்தோஷப்படுறாரு. பொம்பளை மசூருக்குள்ள அடக்கணும் மொட்டையா சொல்றீங்க. அது தூக்கி வச்சிருக்காங்க. பொம்பளை இல்லைன்னா உங்க பொழப்பெல்லாம் நாரி போயிருன்னு எல்லாம் மறந்துட்டீங்க இல்ல? எங்க சுத்தி வந்தாலும் வீட்டுக்கு வந்து ஆகணும். என்ன கூட அப்படி இல்லைன்னா உங்க பொழப்பு வேகாது. உங்களுக்கு என்ன ஆத்த கண்டிகளா ஊத்த கண்டிகளா அம்மைய கட்ட மிளகா அரைக்க தெரியுமா? இல்ல வேற என்ன தெரியும்? என்ன கொடுக்கு ஒண்ணுமே தெரியாம என்னைய கூட வச்சுக்கோங்க. என்னைய கூட வச்சுக்கோங்க. மனசுல தெய்வமா வச்சுக்கிறேன். மரியாதையை கெடுத்துக்காதீங்க. நல்ல மரியாதையோட போலான்னு நினைக்கிறேன். ஏதாவது இழுத்து விட்டு இளவ கண்டிங்கன்னா அவ்வளவுதான் கொண்டு போய் முச்சந்திர நெப்பாடி விடுவேன். எதுக்கு என்ன சொல்ல? அப்புறம் என்ன என்னைய கூட வச்சுக்க? நான் கடவுளா தந்தையா குருவா மனசுல வச்சு, அதனாலதான் உங்களை மனசுல வச்சு பூஜை பண்றேன். சொல்லக்கூடிய பூஜை பண்றேன். தப்பா சொல்ல மாட்டேன். ஒத்த வார்த்தை கூட தப்பா வராது. இல்ல என்னகிட்ட மறுத்து சொன்னீங்கல்ல, அப்பவே தெரிஞ்சு வச்சு உங்க மகர கிட்ட. அது அண்ணகிட்ட அப்படித்தான் பேசணும், உங்ககிட்ட அப்படி பேசலாமா? எங்கள்கிட்ட எல்லாம் கொடுத்தீங்கன்னா அம்மியில வச்சு உப்புக்கல்ல வச்சு வரன்னு அரைச்சு உங்களுக்கே மறுத்து கொடுத்துருவியாரு. எப்படிப்பட்ட வார்த்தை சொல்லிவிட்டு ஆளு எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் கவனிக்க மாட்டேன். ஆனா நாராயணா நான் எங்க சொன்னேன் தெரியுமா? எங்க சொன்னீங்க? வச்சுக்க எதுல சாமி அதெல்லாம் போயிட்டு போகுது.
எனக்கு அந்த ஆளை பிடிக்கல. முருகனை மனசுல வச்சு என்னை கடவுளுக்கு தொண்டனா வச்சு சாமி அவரை வச்சிருக்கேன். நீயும் ஒரு தொண்டு செய்யக்கூடிய பெண்மணி, சாமி நானும் தொண்டு செய்யக்கூடிய ஒரு நாரதன். சரி, அப்ப இனத்தோடு தான் இனம் சேரணும், குணத்தோடு தான் குணம் சேரணும். தொண்டருக்கு பத்தி தொண்டருக்கு தான் தெரியும், கடவுளை பற்றி கடவுளுக்கு தான் தெரியும். சரி, நீ தொண்டனாக இருக்கக்கூடிய பெண்மணி, நீ கடவுளோடு சேர வேண்டும் என்ற ஆத்திரத்துல அங்க தூக்கி வைக்கலாம்னு நான் சொன்னா இப்படி அங்க தூக்கி வைக்கிறீங்க? ஆமா, மேல நீங்க தூக்கி வச்சு அந்த வந்து தூக்கி வச்சு எல்லாரும் சேர்ந்து தேவாலயத்துல வந்து 50 பேர் வாங்க, நான் வழி தூக்கி வச்சுட்டு பாத்துட்டு. அம்மா நான் வழி சொல்றேன். என்ன வழி சொல்றீங்க? என்ன அங்க போய் எங்களுக்கு வழி எல்லாம் தெரியும் காட்டுறதுக்கு. அண்ணன் தம்பி அப்பா எல்லாமே இருக்காங்க, வழி காட்டுவாங்க. இது ஏமாத்துற வேலை சாமி, ஒரு காலமும் தெரியாது. எங்க அப்பா வழிகாட்டி பார்த்தா தான் வழி தெரியும், அவன் பார்க்கல. அப்படி சொல்லாதீங்க, பார்க்க வச்சிருவோம் எங்களை பாப்பார். அது சரிதான், அவரை எப்படி பார்க்க வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும். பாப்பாரு பாப்பாரு, அந்த ஆளு பார்த்தா தானே வழி கிடைக்கும். அவருடைய நீங்களே வழியை பார்க்க முடியுமா? அவருடைய முழு பார்வையை தாங்க முடியாது. அதாவது ஒரு ஓர பார்வை பார்த்தான்னா போதும், நாங்களாம் நல்லா இருப்போம். புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி ஆசீர்வாதத்தோட என் தலைவன் முருகன் உங்களை அறவுரையா பாக்குறவன். வேண்டாம் சாமி, அறவுரையாக பாக்குறவன். ஆமா, அறவுரையா நீங்க போங்க. ரொம்ப ஊர்வசி மேனகத்துல ஒருத்தம அரை குறை மாடி தானே இப்படி நல்லா ஆட்டம் கட்டு கிடக்குறீங்க. அந்த அறவுரையை சொல்லலாம். அப்புறம் நான் அறவுரை என்று சொல்லக்கூடிய அறவுரையா சொன்னேன், பார்வை என்று சொல்லக்கூடிய அறவுரையா பார்க்க மாட்டேன், முழுமையா பார்த்தா தான் உங்களுக்கு முக்தி. அதாவது ஒரே ஒரு தெய்வம் மட்டும் முழுமையா பார்க்க கூடாது, ஒரே ஒரு தெய்வம் மட்டும் முழுமையா பார்க்க கூடாது. அப்படி பார்த்துட்டா அவன் 7.5 வருஷத்துக்கு செத்து பொழைப்பேன். மற்ற தெய்வங்கள் எல்லாமே பார்க்கலாம், அதாவது ஒரு கண் பார்வை பார்த்தாலே போதும் எல்லாம் நல்லா இருப்பாங்கன்னு. முழு பார்வை பார்த்தால் ஒரு சில தெய்வங்களுக்கு அது வந்து முழு பார்வை பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் இப்ப ஒரு சில தெய்வங்களை வந்து ஊரை விட ஒருபடி மேலே ஏற்றி வச்சிருப்பாங்க, ஒரு சில தெய்வங்களை அடக்கமா தான் வச்சிருப்பாங்க. பாத்தீங்களா? ஆகையால எதுவும் பேசக்கூடாது, சொல்லும் சாமி. ஏன் சாமி அது என்ன முடிக்க சொன்னா பக்கத்து ஊர்ல அங்க எனக்கு நான் தான் எங்க மணியை கேட்டுட்டே இருக்குல்ல, கேட்டனால 4 தடவை நான் காரியத்துல கவனமா இருப்பேன். நான் ஏன்னா கதையை முறைப்படி நடத்தணும், எல்லா பக்கமும் வள்ளிதரம் நடத்திக்கணும். போன தடவை எழுதினோம், இவரே நடத்தியிருக்காரு. நம்ம நடத்துற கதையா இருக்கணுங்கிறத என்னுடைய ஆசை. சமயத்துல வந்து இந்த மாதிரி சட்டம் போறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. என்னத்தை வந்து நாங்க பேசணும் ஒண்ணுமே பேசல. இப்ப நான் வந்து முடிக்க சொல்லிட்டேன், நீங்களும் அந்த வழிக்கு வந்துட்டீங்க. நம்ம செல்வம்ல அங்க சத்தம் போடுறது சரி, என்ன செய்யும்? எனக்கு அது பிடிக்காது. நான் பார்த்து செய்வேன். என்ன ஆசை தெரியுமா? எப்படியாவது உங்களை அடையணும்னு ஆசை. வேற அதுக்கு நம்ம நான் தானே வழி விடணும். நீங்க கட்டை உள்ளவருக்கு பெண்ணை கண்டா இருக்கும் சுவாமி, நாரத சுவாமி, உங்க சங்கத்து எல்லாமே அதை கேட்டு சொல்லி கட்டை உள்ளவருக்கு பெண்ணை கண்டாலே இருக்கும் சாமி, நாரத சுவாமி, சங்கத்து எல்லாமே அதை கேட்டு ஒன்ன சொல்லி
ஒன்றை சொல்லி குத்தமில்ல, உங்க மனசு குத்தமில்ல. உங்க மனசுல ஏதோ கள்ளத்தனம் வச்சிருக்க. புத்தி சரியில்லையா? புத்தி கட்டை உள்ளவருக்கு. கட்டைனா வளராத உங்களோட பிள்ளைய கண்டா சும்மா லேசா தான் இருக்கும். ஆரம்பிச்சு பார்த்தாதான் தெரியும் அவதிப்படுறது என்ன. வானரம் மலைதறி நிலைய தூக்கணம் தான் ஒரு நெறி சொல்ல தாவி பீத்திடும். ஞானமும் கல்வியும் நவீன நூல்களும் ஈனரு குறைத்திடில் இடராது ஆகுமே என்பதை போல உமக்கு எவ்வளவு புத்தி சொல்ற, இப்படி புத்தி கட்டத்தனமாவே என்கிட்ட பேசுறீங்களே, நியாயமா? என்ன சொல்றீங்க? வானரம் என்று சொல்லக்கூடிய குரங்காகப்பட்டது உங்களை பார்த்துட்டு மலையிலே நனைகின்ற பொழுது குரங்க சொல்றமா, நீங்க போறீங்க. அப்ப நனைகின்ற பொழுது தூக்குனாங்குருவி சொல்லிச்சான், ஏப்பா எந்த தண்டி ஆளு உருவம் பெருசா இருக்கிறிய, ஏன் மாதிரி அழகா அடக்கமா உன் உருவத்துக்கு தகுந்தாறு போல் கூடு கட்டி நீ மழையிலே நனையாமல் வாழ்ந்தா உனக்கு வாழ்க்கை சிறக்குமே, ஏன் மாதிரி கூடு கட்டி இருந்தா என்னன்னு சொல்லிச்சான். நல்லதானே சொல்லியிருக்கு. இந்த குரங்க பார்த்து இந்த தூக்குனாங்குருவி அதுக்கு கதையில சொல்றையா. அப்ப குரங்க பார்த்து சொன்ன உடனே நல்ல புத்தி சொல்ல, அப்பத்தான் இந்த குரங்கு கோவம் வந்துச்சா, ஏண்டா ஆள் இத்தனை குண்டா இருக்க, ஆளு கொடியாளா இருக்க, நீ எனக்கு புத்தி சொல்லி நான் உன்னுடைய வார்த்தையை கேட்கணுமா? இந்த கூடு இருப்பதனால நீ அழகா நல்லா குடி இருக்க, இந்த கூட்டத்தை தாவி பிச்சுட்டோம்னா நீ இந்த மாதிரி மொட்டையா தெரியும், மழை நனைஞ்சு தெரியவில்ல. அப்படி என்று அந்த தூக்குனாங்குருவி புத்தி சொல்ல குரங்கு ஏறி தாவி பிச்சது போல நான் எவ்வளவு பெரிய முருகன் உங்களை தான் விட்டு திருப்பலாம். உங்களை திருப்பியாச்சு. யாரு நீங்க? உங்க புத்தி போக மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுவேன்? புத்தி கட்டை உள்ளவர் நீங்க ஒரு பாட்டு என்ன கண்டாலே சரி ஒரே ஒரு சொல்லு. தண்டு கொண்டு இப்புத்தோ ஆண்டு ஒப்பன் தண்டை எடுத்துக்கிட்டு கையில கோவலம் கட்டிக்கிட்டு, கையில இடையில கோவலம் கட்டிக்கிட்டு, கையில குச்சிய பிடிச்சுக்கிட்டு, தலையில மொட்டையை அடிச்சுக்கிட்டு, நெத்தியில பட்டைய போட்டு, கழுத்துல கொட்டை போட்டு போன அந்த உலகம் என்ன சொல்ல தெரியுமா? இவன் ஆடுன ஆட்டத்துக்கு இவன் போன சரித்தாண்டா பண்டாரமாவே போராண்டுவேன். இகழு உலகம். ஆனா என் தலைவன் முருகன் நெத்தியில பட்டை அடித்து, தலையில முட்டை போட்டு, கழுத்துல கொட்டை போட்டாலும் இந்த உலகம் ஞான பலம் என்று புகழ்கிறது. இப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த புருஷன் உனக்கு கிடைப்பானா? ஐயோ, கோடி காலம் கற்பாலும் இந்த காட்டிலே வாழ்ந்தாலும் எனக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ளை என்னத்த சொல்லுவீங்க? இவ்வளவு பெருமைக்கு நீங்க வேற வேலை செய்யலாம். என்ன கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திர தென்முருகன். என் பேர் நாகனும் அல்ல, நான் அணிந்திருப்பது முப்பரி நூலும் அல்ல, சத்தியம். போயிட்டு வாங்க பைத்தியம். எனக்கு தெரியும் உலகத்திலே விதவிதமான பைத்தியம் அப்படின்னு ஆயிப்போச்சு. இப்ப வருது முருகா, சீக்கிரமாக வந்து இந்த அடியாளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் முருகா, சீக்கிரமாக வருங்கள்.